வணக்கம். சில சமயம் எலெக்ஷன் ரிசல்ட்ங்கிறது வெறும் நம்பர்ஸ் கிடையாதுங்க. அதுக்கு பின்னால ஒரு பெரிய கதை இருக்கும். ஒரு சின்ன ஓட் வித்தியாசம் கூட ஒரு பெரிய சமுதாயத்தோட எதிர்பார்ப்பையும் ஏமாற்றத்தையும் நமக்கு படம் பிடிச்சு காட்டிடும். அப்படிதான் ஜோலார்பேட்டை தொகுதியை நாம பாக்குறோம். இது வெறும் ஒரு முக்கியமான கேஸ் ஸ்டடி மட்டும் இல்ல. இங்க நடந்தது வெறும் அரசியல் போட்டி கிடையாது. மக்களோட நம்பிக்கைக்கும் நிறைவேற்றாத வாக்குறுதிகளுக்கும் நடுவுல நடந்த ஒரு போராட்டம். வாங்க இதுக்குள்ள இருக்கிற டேட்டாவை கொஞ்சம் ஆழமா அலசி பாப்போம். இந்த முழு விஷயத்தையும் நாம 4 பகுதியா பிரிச்சு பார்க்க போறோம். முதல்ல அந்த தொகுதி எப்படிப்பட்டதுன்னு பாப்போம். அடுத்து எலெக்ஷன் ரிசல்ட் நமக்கு என்ன சொல்லுதுன்னு ஆராய்வோம். மூணாவதா ஏன் வாக்காளர்கள் இவ்ளோ விரக்தியில இருந்தாங்கன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். கடைசியா இந்த டேட்டாவை வச்சு ஒரு புது செயல் திட்டத்தை எப்படி உருவாக்கலாம்னு பார்க்கலாம். சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். எந்த ஒரு அரசியலையும் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த மண்ணையும் மக்களையும் நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஜோலார்பேட்டை நீங்க பாக்குற மாதிரி பெரும்பாலும் ஒரு கிராமப்புற தொகுதிதாங்க. விவசாயமும் சின்ன சின்ன தொழில்களும் தான் இங்க மக்களோட வாழ்வாதாரம். ஆனா இந்த தொகுதியோட முக்கியமான ஒரு குணம் என்ன தெரியுமா? இங்க இருக்கிற வாக்காளர்கள் ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் ரொம்ப அதிகமா ஓட்டு போடுவாங்க. பாருங்க, 2016, 2021 2 தேர்தலையுமே 81% மேல வாக்குப்பதிவு நடந்திருக்கு. இது என்ன காட்டுதுன்னா, அவங்க அரசியல்ல எவ்வளோ ஆர்வமா இருக்காங்க, தங்களோட பிரதிநிதிகள் கிட்ட இருந்து எவ்வளோ எதிர்பார்க்கறாங்கன்னு அப்பட்டமா தெரியுது. இப்ப இந்த தொகுதியோட சமூக அமைப்பு பார்க்கலாம். இங்க வன்னியர் சமுதாய மக்கள் 50%க்கும் மேல இருக்காங்க. அதனால தேர்தல் முடிவுகள்ல அவங்களோட பங்கு ரொம்பவே முக்கியம். அதுக்கடுத்து பட்டியலினத்தவர் ஒரு 18%, பழங்குடியினர் ஒரு 2% இருக்காங்க. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. டேட்டா என்ன சொல்லுதுன்னா, அந்த பாரம்பரிய சாதி ஓட்டு வங்கி கணக்குகள் எல்லாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிச்சிருக்கு. இளைஞர்களுக்கு வேலை வேணும், தொகுதிக்கு வளர்ச்சி வேணுங்கிற எண்ணம் பழைய கணக்குகளை எல்லாம் தாண்டி யோசிக்க வைக்குது. அடுத்து ரொம்ப முக்கியமான 2021 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்க்கலாம். இந்த ரிசல்ட் பலரையும் ஆச்சரியப்படுத்தினது மட்டும் இல்ல, அந்த தொகுதியோட எதிர்கால அரசியலுக்கு ஒரு தெளிவான மெசேஜையும் கொடுத்துச்சு. இந்த முழு கதைக்கும் மையப்புள்ளியே இந்த ஒரு நம்பர் தான். நல்ல கவனிங்க, 1991 வெறும் 1091 ஓட்டு தான். இதுதாங்க 2021 எலெக்ஷன்ல ஜெயிச்சவருக்கும் தோத்தவருக்கும் உள்ள வித்தியாசம். யோசிச்சு பாருங்க, மொத்த ஓட்டுல இது வெறும் 0.56% தான். அரசியல்ல இது ஒரு வெற்றின்னே சொல்ல முடியாது. இது ஒரு வார்னிங், ஒரு எச்சரிக்கை மணி. வாக்காளர்கள் ஒரு தெளிவான மெசேஜ் சொல்லியிருக்காங்க. நாங்க உங்களை பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். எங்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணலன்னா அடுத்த தடவை இந்த ரிசல்ட் கண்டிப்பா மாறும். 2016க்கும் 2021க்கும் நடுவுல எவ்ளோ பெரிய மாற்றம் நடந்திருக்குன்னு பாருங்க. 2016ல அதிமுக கிட்டத்தட்ட 11,000 வாக்கு வித்தியாசத்துல ரொம்ப ஈஸியா ஜெயிச்சாங்க. ஆனா வெறும் 5 வருஷத்துல அந்த வெற்றி வித்தியாசம் அப்படியே கரைஞ்சு திமுக ரொம்ப ரொம்ப சின்ன மார்ஜின்ல ஜெயிக்குது. இந்த பெரிய சரிவு அப்போ பதவியில இருந்தவங்க மேல மக்களுக்கு இருந்த அதிருப்தியையும் ஒரு மாற்றத்துக்காக மக்கள் எவ்ளோ தீவிரமா காத்துக்கிட்டு இருந்தாங்கன்னோ தெளிவா காட்டுது. இங்க இன்னும் ஒரு ஆழமான புள்ளி விவரம் இருக்கு. டிஎம்கேவோட வாக்குகள் சுமார் 18,000 கூடினப்போ அதிமுகவோட வாக்குகள் வெறும் 5,800 சொச்சந்தான் கூடியிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? டிஎம்கே புது வாக்காளர்களை ரொம்ப அதிகமா தன் பக்கம் இழுத்திருக்கு. இது ஏதோ சும்மா ஏற்பட்ட அதிருப்தி இல்ல. வாக்காளர்கள் ஒரு மாற்று சக்திய ரொம்ப தீவிரமா தேடி இருக்காங்கன்னு இந்த நம்பர்ஸ் நமக்கு அசைக்க முடியாத ஆதாரமா சொல்லுது. சரி, இந்த பெரிய அரசியல் மாற்றத்துக்கு பின்னால இருந்த உண்மையான காரணங்கள் என்ன? எதுக்காக வாக்காளர்கள் தங்களோட முடிவு மாத்திக்கிட்டாங்க? வாங்க அவங்களோட விரக்திக்கு என்ன காரணம்னு ஆழமா பாப்போம். இந்த டேட்டாவை அலசி பார்த்தா வாக்காளர்களோட விரக்திக்கு 4 முக்கிய காரணங்கள் தெரிய வருது. 1, நாம ஏற்கனவே பேசின சாதி ஓட்டு வங்கிகள்ல ஏற்பட்ட மாற்றம். 2, அடிப்படை வசதிகள்ல இருக்கிற பெரிய பற்றாக்குறை. 3, இளைஞர்கள் மத்தியில தலைவிரிச்சு ஆடுற வேலையில்லா திண்டாட்டம். 4வது, திரும்ப திரும்ப கொடுக்கப்படுற வாக்குறுதிகள் மேல மக்களுக்கு ஏற்பட்ட சோர்வும் அவநம்பிக்கையும். இந்த 4ம் ஒன்னா சேர்ந்துதான் அங்க ஒரு கொந்தளிப்பான அரசியல் சூழலை உருவாக்கியிருக்கு. இதெல்லாம் சும்மா பொதுவான குற்றச்சாட்டுகள் கிடையாது. இதெல்லாம் மக்களுக்கு நேரடியா கொடுத்த ஆனா நிறைவேற்றாத வாக்குறுதிகள். ஜோலார்பேட்டைக்கு ஒரு பஸ் ஸ்டாண்ட், இளைஞர்களுக்கு பாலிடெக்னிக் காலேஜ், ஒகேனக்கல் குடிநீர் திட்டம், புதுசா தொழிற்சாலைகள்னு இப்படி பல திட்டங்கள் வெறும் அறிவிப்போடையே நின்னு போச்சு. இந்த மாதிரி வாக்குறுதிகள் காத்துல பறக்க விடப்படும்போது பதவியில இருக்கிறவங்க மேல நம்பிக்கை எப்படி இருக்கும்? மக்கள் ஒரு மாற்றத்தை தேடினதுல எந்த ஆச்சரியமும் இல்ல. ஓகே, இப்போ இந்த டேட்டா, மக்களோட விரக்தி எல்லாத்தையும் வச்சு ஒரு அரசியல் போட்டியாளர் எப்படி ஒரு வெற்றிகரமான வியூகத்தை உருவாக்க முடியும்? வாங்க தரவுகளோட அடிப்படையில ஒரு புது செயல் திட்டத்தை பத்தி பாப்போம்.
ஒரு மாற்றுத் தலைமை இந்த 4 விஷயத்தையும் பேலன்ஸ் பண்ற ஒரு வியூகத்தை முன்னெடுக்கணும். முதல்ல ஆக்ரோஷம், அதாவது நடந்த தப்பெல்லாம் டேட்டாவோட சுட்டிக்காட்டி கேள்வி கேட்கணும். அதுதான் எதிர்க்கட்சியோட வேலை. 2வது ஸ்திரத்தன்மை, அதாவது சட்டம் ஒழுங்கு, அத்தியாவசிய சேவைகள் எல்லாம் சரியா கிடைக்கும்னு உறுதி கொடுக்கணும். 3வது புதுமை, அதாவது இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, புது டெக்னாலஜி பயிற்சின்னு புதுசா யோசிக்கணும். 4வது பாதுகாப்பு, பெண்கள், விவசாயிகள், விளிம்புநிலை மக்கள்னு எல்லாரையும் பாதுகாப்போன்னு ஒரு உத்தரவாதம் தரணும். இந்த 4 அணுகுமுறையும் மக்களோட வெவ்வேறு கவலைகளுக்கு நேரடியா பதில் சொல்லும். இனிமே வெறும் வாய் வார்த்தை வாக்குறுதி எல்லாம் பத்தாது. இப்ப நீங்க பாக்குறது ஒரு பப்ளிக் கான்ட்ராக்ட் மாதிரி, ரொம்ப தெளிவான வெளிப்படையான ஒரு ஒப்பந்தம். ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் எவ்ளோ செலவு, எவ்ளோ நாள்ல முடிப்போன்னு அக்குவேர் ஆணிவேரா சொல்லியிருக்கு. பஸ் ஸ்டாண்டுக்கா 30 கோடி 24 மாசத்துல, காலேஜுக்கா 40 கோடி 36 மாசத்துல, இண்டஸ்ட்ரியல் பார்க்குக்கா ஒரு 60-80 கோடி 48 மாசத்துல. இந்த மாதிரி பட்ஜெட்டோட டைம்லைனோட ஒரு பிளான கொடுக்கும்போது தான் மக்களோட நம்பிக்கையை திரும்ப சம்பாதிக்க முடியும். இதுதான் டேட்டா ட்ரிவன் கவர்னன்ஸுக்கான ப்ளூ பிரிண்ட். கடைசியா நம்ம முன்னாடி இந்த ஒரு கேள்விதான் நிக்குது. ஜோலார்பேட்டையில நம்ம பார்த்தது ஒரு தொகுதியோட கதை மட்டும் கிடையாதுங்க. இது இந்தியா முழுக்க பல தொகுதிகள்ல இருக்கிற நிலவரத்தோட ஒரு பிரதிபலிப்பு. வாக்காளர்கள் இப்ப சும்மா கோஷங்களையும் காத்துல பறக்கிற வாக்குறுதிகளையும் நம்ப தயாரா இல்ல. அவங்க வாழ்க்கையில ஒரு உண்மையான அளவிடக்கூடிய மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்க. யாரு டேட்டாவை புரிஞ்சுக்கிட்டு மக்களோட தேவைக்கேத்த மாதிரி ஒரு தெளிவான செயல் திட்டத்தோட வராங்களோ அவங்களுக்கு தான் இனி வெற்றி. இது ஜோலார்பேட்டைக்கு மட்டும் இல்ல, நம்ம ஒட்டுமொத்த ஜனநாயகத்துக்குமான ஒரு பாடம்.